அவ்வளோதான் மக்களை, வார கடைசியில் வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம ஜெஃப்ரியை சோழியை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்தெந்த ரேஞ்சில் இருக்காங்க, ரெண்டு ஓட்டிங்க்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் சொல்லிடுறேன். அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் சேஞ்சஸில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தலாம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1,09,000 ஓட்டுகள் இருக்காங்க. இதுலேருந்து நல்லாவே தெரியுது முக்கால்வாசி பேருக்கு ஓட் போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்குது. ஏன்னா 2.5 லட்சம் ஓட்டு வாங்கின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,09,000 ஓட்டுகள் தான் இருக்காங்க. அப்படின்னா இப்போ முத்து ஃபேன்ஸ் மஞ்சரிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு முத்து ஃபேன்ஸ்லேயே பாதி பேர் ஓட்டு போடல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சரிங்களா? ஸோ முதல் இடத்துல ஜாக்லின் வந்து 1,09,000 ஓட்டுகள் இருக்காங்க. இரண்டாவது இடத்துல 96,000 ஓட்டுகளில் மஞ்சரி இருக்காங்க. மூன்றாவது இடத்துல 86,000 ஓட்டுகளில் வந்து ராணுவ இருக்காப்புல. நான்காவது இடத்துல பவித்ரா ஜனனி 75,900 ஓட்டுகள் இருக்காங்க. ஐந்தாவது இடத்துல விஜய் விஷால் 73,600 ஓட்டுகள். ஆறாவது இடத்துல ஜெஃப்ரி இருக்காரு 69,486 ஓட்டுகள். ஏழாவது இடத்துல அன்சிதா இருக்காங்க 62,996 ஓட்டுகள் இருக்காங்க. ஸோ இதில் கடைசியில் இருக்கக்கூடிய ஆட்களை நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா விஜய் விஷால், ஜெஃப்ரி, அன்சிதா இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க. பட் அஃபிஷியலில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு 2-3 டிஃபரன்ஸ் இருக்குது அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ அஃபிஷியலை பொறுத்தளவுக்கு ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. பட் ரெண்டாவது இடத்துல மஞ்சரி இல்லை. மஞ்சரி மூணாவது இடத்துல இருக்காங்க. அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ராணோ செகண்ட் பிளேஸில் இருக்காப்புல. ஸோ தேர்ட் பிளேஸில் மஞ்சரி. ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து ஃபோர்த் பிளேஸ். பட் அன்அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. பட் அஃபிஷியல் ஓட்டிங்கில் விஜய் விஷால் ஃபோர்த் பிளேஸு. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் அன்சிதா இருக்காங்க. ஸோ அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஓட்டுமே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி, அன்சிதாவோட ஓட்டு 2 பேரோட ஓட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அதுமா முடிச்சு விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கன்வர்சேஷன் அதிகமாக என்ன வெளில வருது அப்படின்னா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க ஃப்ரெண்ட்ஸில். ஆல்ரெடி நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. விஷ்ணு விஜய்க்கு நம்ம சௌந்தர்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களில் கடைசியாக வர ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து வெளியில் போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆனதும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், வேறு அடுத்து 2 எவிக்ஷன் இருக்குமா, சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமா? ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.